வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தேர்தல் நடத்தை விதிகள் அமலானதை தொடர்ந்து காவல் ரோந்து வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக கடலூர் செய்தியாளர் பாரிவள்ளல் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பாரிவள்ளல், உங்களிடம் உள்ள விவரங்களை சொல்லுங்கள். நிச்சயமாக கடலூரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அறிவித்து ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் அறிவித்த உடனே நடத்தை விதிமுறைகள் அமலில் வந்திருக்கு. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அருண் தம்பராஜ் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வு கூட்டம் நடத்தி இதை பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்தல் நடக்கும் பொழுது பறக்கும் படைகள் கிட்டத்தட்ட 66 பறக்கும் படைகள் கடலூர் மாவட்டத்தில் தயார் நிலையில் இருப்பதாகவும், அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் செல்வதற்காக வாகனங்கள் கிட்டத்தட்ட 27 வாகனங்கள் இப்போ தற்சமயம் தயார் நிலையில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாகனத்திலையும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த அதிகாரிகள் எந்த இடத்துல போய் பறக்கும்படை சோதனை நடத்துகிறாங்களோ அந்த இடத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கும் அந்த கண்காணிப்பாறையில் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அவங்கள கண்காணிக்கக்கூடிய ஒரு வகையிலேருந்து அந்த கேமராக்கள் இந்த வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே வாகன சோதனைகளும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இன்னும் சற்று நேரத்தில் மாவட்டம் முழுவதுமே சோதனை சாவடிகள் அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் அருண் தம்பராஜ் தெரிவித்திருக்காங்க. ரகுமான். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.